வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதாவது ஒரு சாதாரண குடிமகனா உங்க கையில இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம், தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தோட பிரிவு 18 பத்தி தான் முழுமையா அக்குவேறு ஆணிவேரா அலச போறோம். யோசிச்சு பாருங்க, நம்மள எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் நடந்திருக்கும். ஒரு தகவலுக்காக அரசு ஆபீஸ்க்கு மனு கொடுத்திருப்போம். ஆனா மாச கணக்கா எந்த பதிலும் வராது. இல்லனா நம்ம மனுவை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ நமக்கு வர கோபத்தையும் விரக்தியையும் என்ன பண்றது? அந்த விரக்திக்கு ஒரு சரியான தீர்வு இருக்குன்னா அதுதான் இந்த பிரிவு 18. இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கேள்வி கேட்கவும் அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி பதில் சொல்ல வைக்கவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நேரடியான பவர்ஃபுல்லான கருவி. சரி, இந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை நாம எப்படி சரியா பயன்படுத்துறது? வாங்க, இந்த முழுமையான வழிகாட்டில நாம எல்லாத்தையும் ஒண்ணு விடாம படிப்படியா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த பிரிவு 18னா என்ன, அதோட உண்மையான நோக்கம் என்னன்னு நாம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். நல்ல கவனிங்க, இது ஒரு மேல்முறையீடு, அதாவது அப்பீல் கிடையாது. இது ஒரு புகார். அதாவது ஒரு அதிகாரி தன்னோட கடமைய சரியா செய்யலன்னு நாம நேரடியா தகவல் ஆணையத்துக்கிட்ட புகார் கொடுக்கறோம். இது அந்த அதிகாரி மேல ஒரு விசாரணை நடத்த வழிவகுக்கும். ஓகே, அடுத்ததா நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியம். எந்தெந்த சூழ்நிலைகள்ல நீங்க இந்த சட்டத்தை பயன்படுத்தலாம், அதாவது எப்போ புகார் கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்க பாக்குறது ஒரு செக்லிஸ்ட் மாதிரினே வச்சுக்கோங்க. இதுல இருக்கிற 6 காரணங்கள்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு நடந்திருந்தா கூட போதும், நீங்க தயங்காம பிரிவு 18 கையில எடுக்கலாம். சரி, நீங்க புகார் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? உங்க புகார் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தகவல் ஆணையத்துக்கு உண்மையிலே என்ன பவர் இருக்கு? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். தகவல் ஆணையம்ங்கிறது வெறும் பரிந்துரை பண்ற ஒரு அமைப்பு கிடையாது. அதுக்கு ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கோ அத்தனையும் இருக்கு. அவங்களோட அதிகாரங்களை பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு நீதிபதி மாதிரி. எந்த அதிகாரியும் நேர்ல வந்து ஆஜராகச் சொல்லலாம், எந்த டாக்குமெண்ட்டையும் கொண்டு வர சொல்லி ஆர்டர் போடலாம், ஏன் சத்தியப்பிரமாணம் மூலமா சாட்சியங்களை கூட வாங்கலாம். இதுதான் அவங்களோட உச்சபட்ச அதிகாரம். ஒரு ஃபைல்ல சீக்ரெட் அப்படின்னு எழுதி ஒட்டியிருந்தா கூட அதை பார்க்கணும்னு ஆணையம் கேட்டா எந்த டிபார்ட்மெண்ட்டும் மறுக்கவே முடியாது. இது விசாரணையில முழுமையான வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும் இல்லையா? நீங்க 2019 இந்த சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்ததை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். அதனால குழப்பிக்க வேணாம். அதுல என்னதான் மாறுச்சு, எது மாறாம அப்படியே இருக்குன்னு இப்ப தெளிவா பாத்துடலாம். இந்த திருத்தம் என்ன பண்ணுச்சுன்னா, தகவல் ஆணையர்களோட பதவிக்காலம், அவங்களோட சம்பளம், இதையெல்லாம் மத்திய அரசே தீர்மானிக்கலான்னு மாத்திருச்சு. இதனால ஆணையத்தோட சுதந்திரமான செயல்பாட்டுல பாதிப்பு வரலான்னு சில விமர்சனங்கள் இருக்கு. ஆனா ஒரு குடிமகனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. அதாவது பிரிவு 18 பயன்படுத்தி புகார் கொடுக்கற உங்க உரிமையிலயோ இல்ல அந்த நடைமுறையிலயோ ஒரு சின்ன மாற்றம் கூட செய்யப்படல. அது அப்படியேதான் இருக்கு. இப்ப வாங்க, இந்த சட்டத்தோட உண்மையான பவர், அதோட பற்கள் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது சட்டத்தை மதிக்காத ஒரு அதிகாரிக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் பாப்போம். பாருங்க, தகவல் கொடுக்காம இழுத்தடிக்கிற அதிகாரிக்கு அதிகபட்சமா 25,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்க இந்த சட்டம் வழிவகுக்குது. இதுல இருக்கிற முக்கியமான ட்விஸ்டே இதுதான். இந்த அபராத தொகை அரசாங்க பணத்துல இருந்து போகாது, நேரடியா அந்த தப்பு செஞ்ச அதிகாரியோட சொந்த சம்பளத்துல இருந்து தான் பிடிப்பாங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய தடுப்பு சக்தி தான். வெறும் பண அபராதம் மட்டும் இல்ல, அந்த அதிகாரி மேல ஒழுங்கு நடவடிக்கை, அதாவது டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்த சொல்லியும் ஆணையம் பரிந்துரைக்கலாம். இது அவரோட வேலைக்கே கூட பாதிப்பை ஏற்படுத்தலாம். சரி, இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நீங்க இந்த சட்டத்தை எப்படி சரியா திறமையா பயன்படுத்தணுங்கிறதுக்கான சில முக்கியமான நடைமுறை ஆலோசனைகளை இப்ப பார்க்கலாம். இந்த வித்தியாசத்தை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். சுப்ரீம் கோர்ட்டே இதை சொல்லியிருக்கு. உங்க நோக்கம் தப்பு செஞ்ச அதிகாரிக்கு தண்டனை வாங்கி தரணும்னா நீங்க பிரிவு 18க்கு போகணும். இல்ல உங்களுக்கு எப்படியாவது அந்த தகவல் கிடைச்சா போதும்னா நீங்க பிரிவு 19ல மேல்முறையீடு செய்யணும். ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. பாருங்க, இந்த புகார் கொடுக்கிற முறை எவ்ளோ எளிமையா இருக்குன்னு. இதுக்கு நீங்க வக்கீலெல்லாம் தேடி போக வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு வெள்ளை பேப்பர்ல விஷயத்த தெளிவா எழுதி ரெஜிஸ்டர் போஸ்ட்ல மாநில தகவல் ஆணையத்துக்கு அனுப்புனா போதும். அவ்வளவுதான். இப்போ உங்க கையில எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அறிவையும் இந்த சக்தியோ வச்சு உங்க பகுதியில வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புடைமையும் நிலைநாட்ட நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? யோசிச்சு பாருங்க.